ஹாய், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நியூ இயருக்காக. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். வழி நெடுக்க பாருங்கள், ஒரே போலீஸ்காரங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நியூ இயர் இல்லையா, நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் டிரைவிங்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்க செக்கிங்கில் நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே முதல் போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக உள்ளே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபேமிலி இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தோம். இப்போ வந்து நியூ இயர் எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் வருஷம் இப்படி தான் எல்லாருமே வந்து நைட்டு இங்கே வந்து கேதர் ஆகிடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, சரி அவங்களோட செலிப்ரேட் பண்ணோம், அவங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் அண்ணன் பசங்க, அக்கா, நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போயிடுவோம். வருஷம் இந்த மாதிரி தான் போயிட்டு அங்கே எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி 12 o'clock ஆகிற வரைக்கும் நாங்கள் அப்படியே பார்த்துருந்து எல்லோரும் ஒருத்தரும் 12 o'clock ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தரும் வந்து இப்படி விஷ் பண்ணிக்குவோம். எங்கள் அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்வீட்டை பரிமாறிப்போம். நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். அதை வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 1-1:30 வரைக்கும் உட்காந்தாங்க அட்டடிச்சு பேசிவிட்டு அதுக்கப்புறமா நானும் எங்கள் அக்கா மட்டும் அங்கே இங்கே எப்போவுமே நைட் நாங்கள் ஸ்டே பண்ணிடுவோம். எங்கள் அம்மா வீட்டிலே ஸ்டே பண்ணிடுவோம். இப்போ குழந்தை பிறந்த ஜனனி எங்கள் அண்ணன் பொண்ணு அவள் கூட குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். எல்லோரும் வந்து என்ன தாத்தா பாட்டி வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுக்காக நியூ இயருக்கு நாங்கள் எப்போவுமே வருஷம் வந்து அங்கே தான் போயிடுவோம். அதுக்கப்புறம் 12 மணி ஆனோடனே எங்கள் அண்ணி வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. கற்பூரம் ஏற்றி தீபாவளி காமிச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எல்லாருக்கும் இப்போ கற்பூரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு கிளம்புறவங்க கிளம்பிடுவாங்க. நாங்கள் மறுநாள் காலையில் அங்கே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் வந்து காலையில் கோவிலுக்கு போகணுன்றதுனால கிளம்பி நாங்கள் காலையில் வந்துடுவோம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு இப்போ நான் வந்து என்னுடைய சார்பாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஸ்வீட்டு. அதே மாதிரி எங்கள் அக்காவும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எங்கள் அண்ணன் எல்லோரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கவுங்க ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து பரிமாறி விஷ் பண்ணிக்கின்னு ஜாலியாக போச்சு எனக்கு நியூ இயரு. அப்புறம் நாளைக்கு காலையில் எந்த கோவிலுக்கு எங்கே போயிருக்கேன்றதை பார்க்கலாம். பாய் பாய். இன்னும் ஸ்வீட்டாமா பாப்பா அம்மா பார்க்குறாங்க. நியூ இயர் ரெசல்யூஷனா சரி நான் எடுக்கவே இல்லையே, கட்டதோடு